என்ன ஆண்டி இது? உங்க கழுத்துல எப்படி காயம் ஆச்சு? எல்லாம் அந்த சமையல்காரி தான் மித்ரா. அவ பழைய பார்வதி இல்ல, அப்படியே மாறி இருக்கா. என்ன ஆண்டி சொல்றீங்க? உள்ள என்ன நடந்துச்சு? பார்வதிய சோதனை பண்ணி பாத்தீங்களா இல்லையா? அம்மா அம்மா வேணாம்மா. அம்மா அம்மா வேண்டாம்மா. அம்மா அம்மா சொல்றத கேளுங்கம்மா. வேண்டாம், விட்டுருங்க என்ன. ஏய், நீ வேணான்னா நான் அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? எனக்கு என்னமோ நீங்க செயின் திருட்டு போயிடுச்சுன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்ல. நீங்க வேற ஏதோ காரணத்துக்காக தான் என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க. உண்மையிலேயே செயின் காணாம போயிருந்தா போலீஸ் கிட்ட போங்க, அவங்க வந்து என்ன விசாரிக்கட்டும், சோதனையும் போடட்டும். அப்படி இல்லனா அம்மா கிட்ட போய் சொல்லுங்க, அவங்க வந்து என்ன விசாரிக்கட்டும். உன் முகர கட்டக்கி போலீஸ்ல இருந்து ஐஜி, ஐபிஎஸ், கலெக்டர் எல்லாரும் வந்து விசாரணை பண்ணுவாங்களோ? இதுல கொம்மா வேற வந்து சோதனை போடணும். ஏண்டி நான் சோதனை போட்டா ஓ வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடுமேன்னு பயமா இருக்கா உனக்கு? உன்னை இன்னைக்கு நான் சோதனை போட்டு கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டி. ப்ளீஸ் மா, வேண்டாம்மா. ஏய் அம்மா, கையை விடு. ரத்த பயன்பாடி பண்ணி விடுற என்ன? உன்னை ஒரு வாட்டி புடவை உருட்டு ஓட விட்டது பத்தாதுடி, மறுபடியும் அதே மாதிரி உன்னை புடைய உருவி ஓட விடல, என் பேர் வனஜா இல்லடி. உன்னை கிட்ட வராதீங்க. ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, அவ்வளவுதான். அன்னைக்கு கோவில்ல வச்சு என் புடவைய உறவிட்ட மாதிரி இன்னைக்கும் நடத்தி பார்க்கலான்னு பாக்குறீங்களா? அது கனவுலயே நடக்காது. அன்னைக்கு இருந்த அந்த பார்வதி வேற, இப்ப இருக்கிற இந்த பார்வதி வேற. பார்வதி வேற. அகிலாண்டேஸ்வரி அம்மாவுக்கு அடுத்த இடத்துல இருக்கீங்க, ஆதிக்கடவுள் குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருக்கீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நீங்க பண்ற எல்லாத்தையுமே நான் பொறுத்துட்டு இருக்கேன். என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. நீங்க எல்லாம் மீறி நடந்துக்கிட்டா என்னோட இன்னொரு முகத்தை நான் காட்ட வேண்டியதா இருக்கும். அப்புறம் நீங்க தாங்க மாட்டீங்க. என்னடி பயமுறுத்துறியா? ஆடி பாக்க. உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. இனி ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சீங்க, அப்புறம் நடக்கிறதுக்கு நான் பொறுப்பில்லை. ஒழுங்கு மரியாதையை வெளியே போங்க. போங்க. இன்னும் ஏன் நிக்கிறீங்க? உயிர் மேல ஆசை இல்லையா உங்களுக்கு? போங்க. போங்க. சாது மிரண்டா காடு தாங்காதுன்னு சொல்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்குதான் நான் அதை என் கண்ணால பார்த்தேன். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள பத்திரக்காளி எல்லாம் மாறிட்டா. உயிர் ரொம்ப முக்கியம் இல்ல, அதான் வந்துட்டேன்.
அவ கழுத்து நான் பார்க்கல. பார்வதி, என்ன சொல்லுங்க பட்டமாக்கா. என்னாச்சு? வனஜாமா உன்னை ரூம்குள்ள கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்க? ஆ, அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல. நீங்க வேலையை பாருங்க, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா. ஆமா, எதுக்கு வந்ததும் வரதுமா இப்படி கேக்குறீங்க? வெளியே போயிருந்தேன், திடீர்னு கண்ணு துடிச்சுது. எனக்கு கண்ணு துடிச்சாதான் உனக்கு பிரச்சனை வருமே, அதான் நேர்லயே பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல மாமா. நான் நல்லதா இருக்கேன். நீங்க ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு இருங்க. நான் வீட்டுக்கு போயிட்டு வந்து உங்களுக்கு டீ போட்டு தரேன். இரு. நீ நார்மலா இல்ல, உன்கிட்ட ஏதோ சேஞ்சஸ் தெரியுது. என்கிட்ட இதனை மறைக்கிறியா? ஆ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா. இன்னைக்கு எனக்கு வேலை கொஞ்சம் அதிகம், டயர்டா இருக்கு. அதான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரலான்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். நான் போயிட்டு வந்துடுறேன் மாமா. பட்டம்மா, ஆ? கொஞ்சம் வாங்கல. சொல்லுங்க பெரிய தம்பி. பார்வதி ஏதோ என்கிட்ட மறைச்சிட்டு போற மாதிரி தெரியுது. என்ன நடந்துச்சு? அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல பெரிய தம்பி. இல்லையே, உங்ககிட்டயும் ஏதோ மாற்றம் தெரியுது. நீங்க எனக்கு தெரியக்கூடாதுன்னு எதையோ மறைக்கிறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரிய தம்பி. சொல்லுங்க, சித்தி அம்மா பார்வதி எதனா சொன்னாங்களா? அம்மா எல்லாம் எதுவும் சொல்லல பெரிய தம்பி. கல்யாணத்துக்கு போனவங்க இன்னும் வரவே இல்லை. அப்ப சித்தி தான் பார்வதி ஏதோ பண்ணிருப்பாங்க. என்ன பண்ணாங்க? அது வந்து பெரிய தம்பி, எனக்கு என்னமோ உண்மையிலேயே செயின் காணாம போன மாதிரி தெரியல பெரிய தம்பி. பார்வதியை குறி வச்சுதான் வனஜாமா இப்படி பண்ணிருக்காங்கன்னு தோணுது. பார்வதியை தனியா ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ரூம்ல இருந்து வெளியே வந்ததுல இருந்து பார்வதி ஒரு மாதிரியா இருந்தா. நான் கேட்டதுக்கு கூட எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. சித்தி எங்க இருக்காங்க? அவங்க ரூம்ல தான் இருக்காங்க.
நினைக்கிறான்? பார்வை சரியில்லையே, சமையல்காரி போட்டு கொடுத்துட்டாளோ? என்ன ஆதி, கதவை ஏன் வேகமா திறந்த? ஆதி, எதுக்கு என் ரூம்ல வந்து இப்படியே பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? கண்டிப்பா சமையல்காரி எல்லாத்தையும் சொல்லிட்டான். அதான் இவன் இப்படி எல்லாம் பண்றான். ஆதி, என்ன ஆச்சு உனக்கு? நீ பாட்டுக்கு ரூமுக்குள்ள வந்து கையில கிடைச்சதெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சிட்டு இருக்க. நியாயப்படி பார்த்தா நீங்க ஒரு ஆம்பளையா இருந்திருந்தா இந்நேரம் தூக்கி போட்டு மெரிச்சிருப்பேன். ஏற்கனவே உங்களை அடிச்சதை நினைச்சு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த தப்பை நான் பண்ணக்கூடாதுதான் இப்போ வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அடிக்க மாட்டான், தைரியமா பேசலாம். பார்வதி எதுக்காக டார்ச்சர் பண்றீங்க? கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சீங்களா? பார்வதிக்கு நான் இருக்கேன். ஆதி, நான் என்ன அவளை டார்ச்சர் பண்ண? ரூம்ல கழட்டி வச்சுட்டு போன என் செயினை காணோம். எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது. சரி, யார் எடுத்திருப்பாங்களோன்னு யோசனை பண்ணி பார்த்தா வேலைக்காரங்க மேலதானே சந்தேகம் வரும். அதனால எல்லாரையும் வர சொல்லி சோதனை போட்டேன். இது ஒரு தப்பா? சும்மா கதை விடாதீங்க. இந்த வீட்டுல அந்த மாதிரி எதுவும் காணாம போகாது. அப்படியே எதனா காணாம போச்சுன்னா அதுக்கு காரணம் நீங்களா தான் இருப்பீங்க. ஆதி, ஏற்கனவே நான் செயின் காணோங்கிற வருத்தத்துல இருக்கேன். நீ என்னடானா ஈஸியா பழி தூக்கி ஏன் மேலே போடுறியே? இதெல்லாம் உனக்கே நல்லா இருக்கா? செயின் உண்மையை காணாம போயிருந்தா தானே திரும்ப கிடைக்கிறதுக்கு. பார்வதியை டார்ச்சர் பண்றதுக்காக நீங்க பண்ண டிராமா இது. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி டிராமா பண்ணி பார்வதியை டார்ச்சர் பண்ணணும்னு நினைச்சீங்க, சித்தின்னு கூட பார்க்க மாட்டேன். உங்களுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் என்ன நீ தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பொண்டாட்டிவா டார்ச்சர் பண்ண? கேவலம் ஒரு சமையல்காரிக்காக பறிஞ்சுக்கிட்டு சித்தின்னு கூட பார்க்காம என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுற? இதெல்லாம் உனக்கே தப்பா தெரியலையா? அவ யார் உனக்கு? இல்ல ஆதி, எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாகணும். அவ என்ன நீ தாலி கட்டின பொண்டாட்டியா? கேட்டுட்டே இருக்கே, சொல்லாம போனா எப்படி? சொல்லு. அதுக்கும் மேல இவன் இந்த அளவுக்கு அவளுக்காக பறிஞ்சுக்கிட்டு வரான்னா கண்டிப்பா இவங்க மத்தியில ஏதோ நடந்திருக்கு. மாமா, என்ன மாமா, என் மேல உங்களுக்கு ஏதாவது கோவமா? டீ சாப்பிடுறீங்களா மாமா? நீங்க இப்படி அமைதியா இருக்கிறத பார்த்தா என் மேல கோவமா இருக்கீங்கன்னு புரியுது மாமா. ஆனா நீங்க என் மேல இப்படி கோவப்படுற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு புரியல. நீ நேரடியாக எந்த தப்பும் பண்ண மாட்டேன், எனக்கு அது நல்லா தெரியும். ஆனால் அடுத்தவங்க பண்ண தப்பை வெளியே சொன்னா அதனால குழப்பமும் பிரச்சனையும் வரும்னு அதை வெளியே சொல்லாமல் மறைக்கிறதும் ஒரு விதத்தில் தப்பு தான். அந்த மாதிரி நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு எத்தனையோ தடவை எடுத்து சொல்லியும் கூட நீ இன்னும் மாறவே இல்லை. அப்படியே தான் இருக்க. எதுக்கு மாமா என் மேல இப்படி கோவமா இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிட்டா எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? பட்டம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் அவங்கள வார்ன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். அவங்க உன் மேல திருட்டு பட்டத்தை சுமத்தி தனியா ரூம்குள்ள கூட்டிட்டு போய் உன்னை செக் பண்ணி இன்சல்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இது எதுவுமே என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டல. இதான் நீ என் மேல வச்சிருக்க மரியாதையா? கோச்சுக்காதீங்க மாமா. எனக்காக ஏற்கனவே நீங்க வனஜாமாவை கை நீட்டி அடிச்சிருக்கீங்க. அவங்க கூட நிறைய வேற சண்டையும் போட்டிருக்கீங்க. இப்ப இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா இன்னும் கோவப்பட்டு அதனால பிரச்சனை பெருசாகி அம்மா வரைக்கும் போனா என்ன பண்றது? அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம மறைச்சேன். தப்புதான், மன்னிச்சிருங்க மாமா. உன் மன்னிப்புல எனக்கு எதுவும் வேண்டாம். இனிமேல் யாராவது இந்த மாதிரி உன்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டா நீ பதிலடி கொடுக்கணும். உன்னால முடியலன்னா என்கிட்ட சொல்லு. இல்ல மாமா,
இனிமே வனஜா அம்மா என்கிட்ட அப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்க. நான் அவங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்துட்டேன். என்ன பண்ண? வனஜா அம்மா என்ன சோதனை போடணும்னு ரூம்குள்ள இழுத்துட்டு போனாங்க. சூப்பர், இப்படிதான் இருக்கணும். வனஜா அம்மாவுக்கு நானே தக்க பதிலடி கொடுத்ததுனால தான் நான் உங்ககிட்ட அதை பத்தி எதுவுமே சொல்லல மாமா. எல்லா விஷயத்துலயும் நீ இந்த மாதிரி தைரியமா துணிச்சலா நடந்துக்கிட்டேன்னா யாரும் உன்கிட்ட வரம்பு மீறி நடந்துக்க மாட்டாங்க. உனக்கும் எந்த பிரச்சனையும் வராது. மாமா, எனக்கு என்னமோ அவங்க என்கிட்ட இன்னைக்கு இப்படி நடந்துக்கிட்டதுக்கு காரணம் அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 பேரும் காதலிக்கிற விஷயம் தான் அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமே. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவங்களுக்கு நமக்கு கல்யாணம் நடந்திருக்குமோன்னு சந்தேகம் வந்திருக்கும் மாமா. அதனால்தான் என் கழுத்துல தாலி இருக்கான்னு சோதனை போடுறதுக்கு செயினை காணோன்னு திருட்டு பழிய போட்டு என் கழுத்தை காட்டுன்னு அவங்க ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு என்னை செக் பண்ண பார்த்தாங்க. எப்ப சந்தேகம் வந்துச்சோ அவங்க இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. ஏதாவது செஞ்சு எப்படியாவது கல்யாணமான விஷயத்தை மட்டும் அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதை வச்சு அவங்க பெரிய பிரச்சனை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை நினைச்சாதான் பயமா இருக்கு மாமா. அப்படி எதனா நடந்துச்சுன்னா அது நல்லதுக்காக தான் நினைச்சுக்கோ. அதை நினைச்சு பயப்படாத. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என் பிறந்த நாள் அன்னைக்கு நம்மளை பத்தின உண்மையை அம்மா கிட்ட சொல்லணும்னு முடிவு பண்ணியிருந்தோம்ல. அதுக்கு முன்னாடி வேற யார் மூலியமாவது அது அம்மாக்கு தெரிஞ்சா அதுவும் நல்லதுக்குன்னு நினைச்சுக்க வேண்டியதான். நம்மளை பத்தின விஷயத்த சித்தி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நான் மித்ரா பத்தின ஆதாரத்தை கண்டுபிடிச்சு அம்மா கிட்ட காட்டி கண்டிப்பா நான் மித்ரா விட்டு அனுப்பிச்சிருவேன். அது வரைக்கும் கவலைப்படாம தைரியமா இரு. சரி மாமா. டீ டீ சோடா ஆறிடுச்சு. நான் போய் வேற டீ இல்ல எடுத்து இல்ல, இதே கூட. முறைச்சு நான் பயந்துருங்களா? இதுக்கெல்லாம் அசர்ற வேலை இந்த வனஜா. இப்ப பாருடா. ஏய், என்னடி லுக்கு விட்டுட்டு இருக்க? வாடிங்க. வரமா. சொல்லுங்கம்மா. என்ன சொல்லணும்? பாட்டி வடை சுட்ட கதை வேணா சொல்லவா? ஏண்டி, ஹால்ல நான் வந்து நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? ஏன் நீ அங்க நின்னாலும் உன் கவனம் எல்லாம் இங்கேயே தானே இருக்கும். இல்ல, வர்றவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் ஏது கொடுக்கலாம்னு யோசிச்சுட்டே இருப்பியே, அப்புறம் என்ன எப்படி மறந்த? காஃபி வேணுமா டீ வேணுமான்னு கேட்க மாட்டியா? பார்வதி, கொஞ்சம் காஃபி கொடுக்க முடியுமா அப்படின்னு வெத்தலை பாக்க வச்சு கூப்பிட்டாதான் வந்து கேப்பியோ? சொல்லுமா, நீயா வந்து கேட்க மாட்டியா? காஃபி தாம்மா போட்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டீங்கன்னு தான் வந்தேன். இருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இரு இரு. காஃபி கேட்க மாட்டியான்னு கேட்டா காஃபியே தான் குடிப்பியா? இப்ப எனக்கு காஃபி குடிக்கணும் போல இல்ல. நீ போய் புதினா டீ எடுத்துட்டு வா போ. என்ன சொன்னது காதுல வேலையா? அப்படியே நிக்கிற?
போ போய் டீ எடுத்துட்டு வா